கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வசனத்தை தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். ஆவியானவருடைய காரியங்கள் என்னவெல்லாம் அவர் செய்கிறார் என்பதை தியானித்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை வரும் நாட்களிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பல நேரத்தில் காத்திருப்பதில் நாம் தவறு செய்து விடுகிறோம். காத்திருப்பு என்றால் என்ன? நாம் அடையப் போகிற நன்மைகள் நம்மிடம் வந்து சேருகிற வரைக்கும் காத்திருப்பது தான் சரியானது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பயணம் செய்கிறீர்கள் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பஸ் நிலையத்தில் போய் அல்லது ஒரு ரயில் நிலையத்தில் போய் உங்களுடைய பேருந்து அல்லது அந்த ட்ரெயின் வருவதற்காக காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சமயம் கொடுக்கப்பட்டிருக்கும். 9 மணிக்கு இந்த பஸ் அல்லது ட்ரெயின் வரும் என்று சொல்லியிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பயண வாகனம் வருகிற வரைக்கும் காத்திருப்பீர்கள். அதுதான் காத்திருத்தலின் அடையாளம். அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் காத்திருப்பது தான் சரியானது. இன்றைக்கு பலரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், நான் கேட்டேன், அவர் தரவில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் தரட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது தவறு. பரிசுத்த ஆவியானவரை ஏற்கனவே பிதாவானவர் பூமியில் கொடுத்து விட்டார். பூமியில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாவில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மிடத்திற்கு வருகிற வரைக்கும் காத்திருந்தால் நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த வார்த்தையை சீஷரிடத்தில் சொல்லுகிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்றார். எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம் இருந்த ஒரு ஸ்தானம். ஆகவே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே போய் அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். சரி, அவர்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள் என்று நீங்கள் வேதத்தில் பார்த்தால், ஏறக்குறைய இயேசு பரமேறி போன பின்பு 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு 10 நாள் அல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 10 நாட்கள் காத்திருந்தார்கள். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவருடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் காத்திருங்கள். அவர் உங்களிடத்திற்கு வரும் வரைக்கும் காத்திருங்கள். நிச்சயமாய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப நான் ஜெபிக்கிறேன். காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.